ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ப சிக்மா படத்துக்கு அப்புறமா நம்ப ஜாக்சன் சஞ்சய் அவர்கள் வந்து நம்ப தளபதி கூட தான் இருக்க போறாரு. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஜாக்சன் சஞ்சய் அவர்கள் நம்ப விஜய் சார் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறாரு. முதல் வந்து எப்படி இருந்தாங்களோ ஒரு டைம்ல, அதே மாரி தான் இப்ப இருக்கணும். அப்படின்ற மாரி நம்ப ஜாக்சன் சஞ்சய் அவர்கள் ஒரு பக்கம் ஆசைப்படுறாரு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ நம்ப தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம, நம்ப டிவிக்கு தொண்டர்களா இருக்கட்டும், கட்சி சார்ந்த அத்தனை மக்களா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தளபதி அவருடைய ஃபேமிலி ஒண்ணு சேரணுன்ற மாரி தான் நெனைக்கிறாங்க. அதுதான் உண்மையான விஷயமும் கூட. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ப தளபதி அவர்களுடைய மகனான ஜாக்சன் சஞ்சய் அவர்கள் அவரோட படத்த கூட தள்ளி போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 2 மாசம் வந்து டிலே ஆகி தான் அந்த படம் வரப்போகுது. ஜூலை 31 அதாவது மந்த் எண்டுல வந்து வர வேண்டிய ஒரு படம். ஸோ தளபதியோட ஜனநாயகன் படம் வருது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் ஸோ எங்க அப்பாவோட ஃபேர்வெல் படம் அந்த படத்து கூட போட்டி போடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் அந்த படத்த தள்ளி போட்டாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு கடைசி வரைக்குமே டேட்டே கிடைக்காது. கிட்டத்தட்ட அக்டோபர் 2க்கு போயிருச்சு. ஸோ அக்டோபர் 2ம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு டேட் பொசிஷன்ல தான் இருக்குது. ஏன்னா அக்டோபர் 2 இந்த படம் வந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து ஒரு 12 நாள் தான் டைம் இருக்கும். 12 நாள்லயே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தலைவரோட படம் வருது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாருமே வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா மேம் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணணும் தளபதி. சங்கீதா மேம் மீட் பண்ணி அவங்க கூட வந்து ஒண்ணா உட்காந்து பேசி அவங்க பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணணும். இதுக்கான ஒரு இடமா வந்து கண்டிப்பா நம்ம ஜாக்சன் சஞ்சய் அவர்கள் தான் வந்து தேடி கொடுப்பாரு அப்படின்றது எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சங்கீதா மேம் வந்து இப்போ டைவர்ஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. தளபதி மேல போட்டிருந்த அந்த டைவர்ஸ் அப்பீல வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. பட் ஆனாலுமே தளபதி அவர்கள் கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்காரு. ஸோ ஏமலே நீ டைவர்ஸ் கேஸை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆகுறதுக்கு ஒரு இம்பாக்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா, திமுக ஒரு பக்கம் நினைச்சாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. பட் ஆனா அவரு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரா பதவி ஏற்கிற டைம்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றது ரொம்ப நம்ம தளபதி அவர்கள் வந்து பேடா ஃபீல் பண்றாரு. அதனால பார்த்தீங்கன்னா, சங்கீதா மேம் கூட இது வரைக்குமே வந்து பேசவும் கிடையாது. சங்கீதா மேம் பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் வாபஸ் வாங்கினாலும் நம்ம சங்கீதா மேம் கூட சேர மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இவங்கள பத்தின அஃபிஷியல் அப்டேட்டோ இல்ல வேற எந்த ஒரு விஷயமும் வெளிய வரல. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து ஒரு 1 மந்த்ல வந்து தளபதி அவர்கள் ஃபுல்லாவே அவங்களோட ஃபேமிலியோட போய் சேருவாரு அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க நம்ம தளபதி ஃபேமிலி எந்த அளவுக்கு ஒண்ணு சேரணும் அப்படின்றத நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. சினிமா சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான தகவல், பாலிடிக்ஸ் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.